ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து கார சட்னி பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 வரமிளகாய் அதை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பூண்டு பல் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு புளி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆற விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஓட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கார சட்னி ரொம்ப சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார சட்னி. நிறைய விதமாக கார சட்னி செய்யலாம். இந்த டைப்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒரு டைம் இதே மாதிரி கார சட்னி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் மீண்டும் கேட்டு வாங்குவாங்க. 10 இட்லி கூட அசால்ட்டாக அடிக்கலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.